சோமு எவா குமரன், உன்னை ஒரு கொலைகாரன் நான் பார்க்க நான் விரும்பலப்பா. இப்போ நான் உன்னை ஏமாத்தி உன் கையில இருக்கிற ஒரே சாட்சியான அந்த போட்டோவை பிடுங்கி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா நீ என்ன செய்வே? அதுக்காக நீங்க என்ன ஏமாத்த வேண்டியதில்ல டாக்டர். இதோ தைரியமா இந்த போட்டோவை உங்க முன்னாடியே போடுறேன். குமரன், இந்த போட்டோவுக்கு நிறைய நகல் எடுத்து வச்சிருக்கியா? உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். உன் நம்பிக்கைக்கு நன்றிப்பா. குமரன், நான் படிச்ச படிப்பின் மேல் ஆணையா சொல்றேன், சீக்கிரம் உனக்கு கண் வரத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். இந்த போட்டோவை பாதுகாத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த போட்டோவில் இருக்கிற அயோக்கிய என்கிட்ட கிடைச்சான்னா நானே அவனை உன் முன்னால கூட அந்த நிறுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இரு, அறுவாள் எடுத்துக்கிறேன். டாக்டர், அந்தரங்கம் புனிதமானது. எப்படி வந்தா? ஒருவேளை நாம கிழிச்சு போட்ட போட்டோவை எல்லாம் இவதான் எடுத்திருப்பாளோ? தெய்வம் பக்தனை ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாரே இந்த மாமா. சந்தேகமே இல்ல, இவதான் எடுத்திருப்பா போல இருக்கு. அதனால தான் திரு திருன்னு முழிக்கிறா. என்ன நடிப்புப்பா மாமா. இந்த மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டா. கடைசி வரைக்கும் பொறுத்துக்கிட்டே இருப்பா. போயும் போயும் ஒரு குருடனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறீங்க நீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க ஸ்டுடியோல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கிழிஞ்சு போச்சு. அதோட காப்பி வேணும். தாராளமா தரேன், உள்ள வாங்க. பையா, ஒரு சிங்கிள் காப்பி கொண்டா. இத பாருங்க, நம்ம ரேட் எல்லாம் ரொம்ப நார்மலுங்க. உங்க நெகட்டிவோட நம்பர் சொல்றீங்களா? 378. காப்பி கேன்சல். ஏன் சார்? உங்கள மாதிரி வெட்டிக்கிறாக்கிக்கலாம் காப்பி கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? இதே நெகட்டிவ் ஒருத்தர் 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. எப்போ வாங்கிட்டு போனார்? சொல்றேங்க, ராத்திரி மணி 2 இருக்கும். வெட்ட வெட்ட வெட்டன்னு குளிரு, படபடன்னு வெளியில கதவு தட்டுற சத்தம். எழுந்து போய் பார்த்தேன், ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. முண்டா என்ன போட்டோ ஸ்டுடியோ போய் திருடாரு. என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்டேன். அறிவு கட்ட முண்டான்னு என் ஸ்டுடியோ கவரை காட்டினாரு. அதுல இருக்க அட்ரஸ். அப்புறம் போன வருஷம் எக்ஸிபிஷன் எடுத்து நெகட்டிவ்ல எடுத்து போடுற முண்டான்னாரு. எடுத்து போட்டேன். 1 hour அலசினாரு. 378 நம்பர் நெகட்டிவ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கினாரு. உன் பேரு என்னன்னு கேட்டாரு. முண்டான்னு மூர்த்தின்னு. முண்ட மூர்த்தி இந்தாடா 300 ரூபாய் கொடுத்துட்டு நெகட்டிவ் எடுத்து போயிட்டாருங்க. பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருப்பாரு? வெள்ள பேண்ட், தூக்கி வாரின முடி, ராஜராஜ சோழன் மாதிரி நட, குரல் சிம்ப குரல். அவர் மாதிரி வக்கீலா இருப்பார் போல இருக்கு. வக்கீல் இல்லைங்க, டாக்டர். மாமா, படத்தை கிழிச்சு போட்டீங்க. இப்ப அவசர அவசரமா நெகட்டிவ் வாங்கிட்டு போயிருக்கீங்க.
யாரை காப்பாத்துறதுக்கு இந்த காரியம் பண்றீங்க? மாமா, அந்த குருடனுக்கு அநியாயமா துரோகம் பண்றீங்க. இத கண்டுபிடிச்சே தீர்வேன். உங்க மஞ்சு உங்களை சும்மா விட மாட்டா, நிச்சயம் விட மாட்டா. என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? அது இருக்கட்டும். இந்த போட்டோ துண்டுகளை ஒண்ணு ஒரு பேப்பர் ஓட்டுங்க. ஒரு பொண்ணோட முகம் வரும். அதுல எனக்கு 50 காப்பி வேணும். எதுக்கு? நானும் சும்மா உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். முண்டன்னு வேணா சொல்லுங்க. 300 ரூபாய் கொடுத்துருங்க. ஐயா ஒரு காப்பி. நாங்கெல்லாம் வெட்டிக்கிறாங்க. எங்களுக்கு காஃபி வேண்டாம். இந்த காஃபி எப்போ வரும்? 24 ஹவர்ஸ்ல டெலிவரி. உங்க பிரபாகர் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. இன்னும் சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா தயவு செஞ்சு அது கவர்ல போட்டு தராது. அதனால நான் எவ்வளவு ஏமாந்து போக வேண்டியது தெரியுமா? வரமுண்டா? மூர்த்தி இல்ல, வரேன். மாமா, வா வா. என்ன மாமா, தூக்கம் வருதா? நீங்க பால தூங்கவே மாட்டீங்களே. ராத்திரி சரியா தூங்கலையா? என் ஃப்ரெண்டு கண்டாக்டர் வட்டேன். ராத்திரி ஹெல்ப்புக்காக என்ன கூப்பிட்டுட்டான். வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் பேர் கூட முண்டா இல்ல? ஐ மீன் மூர்த்தி இல்ல? கீர்த்தி. நீ எங்க போயிட்டு வர்ற? என் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட குழந்தைக்கு காது குத்து. இங்கதான் நம்பர் 378 பிரபாகர் தெரு. அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். காது குத்த வேண்டியதுதான். ரொம்ப சுத்திட்டு வந்திருக்க போல இருக்கே. டயர்டா இருக்கே, போய் குளிச்சுட்டு. இல்ல மாமா, வெதர் குளுகுளுன்னு இருக்கு. குழு குழு பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தாப்புலதான் இருக்க. ஆனா மூஞ்சிதான் பரிதாபமா இருக்கு. கிரேப் சாப்பிடு. ஏது மாமா, ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஊட்டியில ஏதுமா கிரேப்ஸ்? ஹைதராபாத். புளிக்குது. நம்ம டேஸ்டுக்கு தகுந்தாப்புல தான் இப்ப எதுவுமே கிடைக்கலையே. யாரது? நானாப்பா, மஞ்சு. ஒரு ரிப்போர்ட்டை செக் பண்றேன். அடடே, உங்களுக்கு வைத்தியம் கூட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு செக் பண்றேன். எனக்கு இங்க என்னம்மா குறை? அதுவும் நம்ம டாக்டர் என்ன ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாரு. தங்கம்மா அவரு. கலரை பார்த்து தங்கம்னு ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா கவரிங் கூட பாக்குறதுக்கு பளபளன்னு தான் இருக்கும். நான் எங்க மாமாவை சொன்னேன். நீங்க கண்ணு இருக்கிறவங்க கலரை பாப்பீங்க. நான் கண் இல்லாதவன். மனசான எடை போட்டு பார்த்தேன். அசல் தங்கம். நான் உங்க மாமாவை தான் சொல்றேன். நான் வரேன். சரிங்க. என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல முதலாளி அம்மாவுக்கு சந்தேகம் இருந்தா டாக்டர் தேசாயினுடைய நம்பர் இருக்கு. டெலிபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம எதுக்காக ரிப்போர்ட்டை பார்க்கணும்? மாமா, அதை விட நான் ஒரு டாக்டர். அப்ப செந்திலோட ரிப்போர்ட்டை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல, டாக்டருக்கு மட்டும்தான் அந்த உரிமை. வேற யாருக்கு அந்த உரிமை கிடையாது. எதுக்குமே ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறக்கூடாது.